ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நேரு சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் 1968. இந்த ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, அந்த ஆக்டோட இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் சின்னதா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் தான் நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தோம்னா, செக்ஷன் 9ல இருந்து செக்ஷன் 25 வரைக்கும் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பத்தி சொல்லுது. இப்போ எதுக்காக இந்த ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் எனாக்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியன் கான்ட்ராக்ட், இந்த இந்தியன் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் பிரீச் ஆயிடுச்சுன்னா, அந்த கான்ட்ராக்டுக்கு எப்படி நம்ம டேமேஜஸ் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு டேமேஜஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் அந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதே ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆக்சுவல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் சிவில் ரைட்ஸ். அதாவது இப்போ ஒரு கான்ட்ராக்ட் ப்ரோக் ஆயிடுச்சு, ப்ரோக் ஆன உடனே அடுத்தது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட டிஸ்கஷன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் பட் ஆனா இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா ஒரு ஆப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஆப்ளிகேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்ளிகேஷன் அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்லயே அதான் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்லேயே ஆப்ளிகேஷன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 2 clause A-ல எவ்ரி டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை லா, எவ்ரி டியூட்டி என்ஃபோர்ஸபிள் பை லா தான் ஆப்ளிகேஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ கோர்ட் என்ன பண்ணும்னா, அந்த ஆப்ளிகேஷனை ஸ்பெசிஃபிக்கா என்ஃபோர்ஸ் பண்ணும். இந்த கான்செப்ட் தான் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டேமேஜஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப்லாம் சொன்னேன்ல. யாராச்சும் அன்மியூட் பண்ணிட்டு டேமேஜஸ்க்கும் ஸ்பெசிபிக் ரிலீஃப்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நாலு பேர் தான் இருக்கும். நான் பேசுறது கேக்குதா? ஹலோ சார், நான் பேசுறது கேக்குதா சார்? சார் கேக்குது சார், நீங்கள் பேசுங்க, நடத்துங்க. ஆ, சரி. அதான் டேமேஜஸ்க்கும் ஸ்பெசிபிக் ரிலீஃப்க்கும் ஏதாச்சும் டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? ஐஸ்வர்யா இருக்கீங்க, ஃபாத்திமா இருக்கீங்க. Hi, sir. I think damages or something, the compensation அந்த மாதிரி நேச்சர்ல இருக்கிறது எல்லாமே டேமேஜஸ்ல கேட்டகரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். காம்பன்சேட்டரி நேச்சர் அந்த ஆ, கேட்டகரியில இருக்குது. பட் நோ ஐடியா அபவுட் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப். சரி, ஓகே. இப்போ டேமேஜஸ்னா என்ன, ஸ்பெசிபிக் ரிலீஃப்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஒரு டேமேஜஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் பிரீச் ஆயிடுச்சு. பிரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அக்ரீவ்டு பார்ட்டி கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கு கொடுப்பாங்கல்ல, நம்ம இவங்க சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்குற அந்த கான்செப்ட் தான் டேமேஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவர்கிட்ட ஒரு பூர்வீக சொத்து இருக்கு. அந்த சொத்தை அவர் என்ன பண்றாருன்னா, பின்னு ஒரு பர்சன் கிட்ட விற்கிறாரு. ஒரு 50 lakhsக்கு அவர் விற்கிறாருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். இப்போ அந்த பி என்ன பண்றாருன்னா, அட்வான்ஸா சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. இப்போ
இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சேல் டீடை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு வந்து ரெஃப்யூஸ் பண்றாரு. ஏன் ரெஃப்யூஸ் பண்றாருன்னா, சீனு ஒருத்தர் வந்து ஏ கிட்ட வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணி, நான் வந்து பிஏ விட அதிகமா உங்களுக்கு காசு தரேன், பி 50 lakhs கொடுக்குறாருன்னா நான் உங்களுக்கு ஒரு 60 lakhs கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ அதனால ஏ என்ன பண்றாருன்னா, பிக்கு அந்த ஃபர்ஸ்ட் போட்ட கான்ட்ராக்டை வந்து அந்த சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்றாரு. இப்போ வந்து பி வந்து கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணும்போது கோர்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு மானிட்டரி காம்பன்சேஷன் கொடுக்கும். அந்த கான்செப்டுக்கு பேர் தான் டேமேஜஸ். அதாவது இந்த டேமேஜஸோட மெயின் பர்பஸ் என்னன்னா, டு காம்பன்சேட் த லாஸ் சஃபர்ட். அடுத்தது வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப். ஸ்பெசிபிக் ரிலீஃப்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுது, அந்த கான்ட்ராக்ட்ல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆப்ளிகேஷன் கிரியேட் ஆகும். அந்த 2 clause A கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டிஃபால்ட்டிங் பார்ட்டி இருப்பாங்கல்ல, அந்த பார்ட்டியை வந்து கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணும். இந்த மாதிரி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆப்ளிகேஷன், அந்த கான்ட்ராக்ட்ல வந்து நீங்க என்ன போட்டீங்களோ அதே இதை என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போடும். இப்போ நம்ம கேஸ்ல பார்த்தோம்னா, ஏ வந்து அவருடைய ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை வந்து பிக்கு வந்து சேல் பண்றேன்னு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாரு, பியும் அட்வான்ஸ் பே பண்ணிட்டாரு. இப்போ வந்து பி வந்து கோர்ட் அப்ரோச் பண்ணும்போது கோர்ட் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல எப்படி இருக்கோ ஸ்பெசிபிக்கா அந்த ஸ்பெசிபிக் ரிலீஃபா வந்து கோர்ட் வந்து அந்த பிக்கு வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும். இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஸ்பெசிபிக் ரிலீஃப். இப்போ இதை புரிய வைக்கிறதுக்கு இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து அடுத்த வாரம் கல்யாணம். இப்போ அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு டெய்லர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு, ஸோ அந்த கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடிக்குள்ள எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸை தச்சு கொடு அப்படின்னா அந்த டெய்லர் கிட்ட போய் சொல்றாரு. அந்த டெய்லரும் சரி ஓகே சார் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து அந்த ஏங்கிற பர்சன் வந்து அந்த டெய்லர் கிட்ட வந்து கேக்குறாரு, என்னப்பா தச்சிட்டியா அப்படின்னு. அந்த டெய்லர் என்ன சொல்றாரு, இல்ல சார் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து அந்த டெய்லர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்கல்ல, அதை ரீப்ளேஸ் பண்ற விதமா நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏங்கிற ஒரு பர்சனுக்கு வந்து நாளைக்கு கல்யாணம், அவருக்கு நாளைக்கு போடுறதுக்கு புதுசா எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை கல்யாணத்துக்கு. இப்போ வந்து அந்த டெய்லர் சொல்ற மாதிரி அந்த கான்ட்ராக்ட் பர்ஃபார்ம் பண்ணாம ஒரு டேமேஜஸா ஒரு 20,000 ரீப்ளேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா அது வந்து ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸா இருக்காது. ஏன்னா வந்து சம்டைம்ஸ் மணி cannot truly replace what was promised. அந்த மாதிரி டைம்ல வந்து அந்த அக்ரீவ்டு பார்ட்டி வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்டா லா வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் கிராண்ட் பண்ணும். எப்போ வந்து ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் கிராண்ட் பண்ணும்னா, அந்த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அந்த ஆக்ட்ல சொல்லி இருக்கிற லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் வந்து கிராண்ட் பண்ணும். இப்ப அந்த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் சொன்னேன்ல, அதெல்லாம் வந்து நம்ம செக்ஷன் பார்க்கும்போது 1 by 1 பார்ப்போம். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ், டேமேஜஸ்க்கும் ஸ்பெசிபிக் ரிலீஃப்க்கும். சிம்பிளா ஒரே லைன்ல சொல்லணும்னா, டேமேஜஸ்னா டு காம்பன்சேட் த லாஸ், ஸ்பெசிபிக் ரிலீஃப்னா டு என்ஃபோர்ஸ் த ப்ராமிஸ். ஸோ இது வரைக்கும் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து சின்னதா வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஒன்று பார்ப்போம். இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் லா இந்தியால நம்ம பார்த்தோம்னா எது லா அப்படின்னு பார்த்தோம்னா 1877 வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ஒன்று வந்தது. ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1877. அது பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ரூல்ல எனாக்ட் பண்ணப்பட்ட ஒரு லா. அது அந்த ஆக்டோட மேஜர் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, இப்ப நம்ம இந்த டேமேஜஸ் பார்த்தோம்ல, அந்த டேமேஜஸ் மட்டும் கொடுத்தா ஒருத்தனுக்கு வந்து ரெமெடி கிடைச்சிருமா, அது மட்டும் அந்த டேமேஜஸ் மட்டும் கொடுத்தா ஒருத்தனுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிதான் இந்த ஆக்டோடைய ஆப்ஜெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட யூனிக்கா ஒரு லேண்ட் ஒன்று இருக்கு. பி என்ன பண்றாரு, ஒரு நாள் வந்து அந்த ஏவோட லேண்டை வந்து கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கு, லேண்டை பாக்குறாரு, அந்த லேண்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கு. ஸோ அந்த பி என்ன பண்றாரு, ஏ கிட்ட போய் கேட்கறாரு, இந்த லேண்டை எனக்கு சேல் பண்ண எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறாரு. ஏ என்ன பண்ணிட்டாரு, அக்ரி பண்ணிட்டாரு.
ஸோ அக்ரி பண்ணி இந்த மாதிரி நான் அந்த லேண்டை உனக்கு சேல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாருன்னா, இந்த லேண்டை வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து வந்து சொல்றாரு. இப்போ பி வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணும்போது கோர்ட் வந்து அவருக்கு வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குது. ஸோ அந்த காம்பன்சேஷன் மட்டும் கொடுத்தா அவருக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அடைஞ்சிருமான்னு கேட்டா அந்த காம்பன்சேஷன் மட்டும் இன்அடிக்குவேட். ஏன்னா இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து கோர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ரெமெடியல் பவர்ஸ் எல்லாம் கொடுக்குது. அது என்ன ரெமெடியல் பவர்ஸ்னா, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், இன்ஜங்ஷன், டிக்ளரேஷன், ரெக்டிஃபிகேஷன், ரெசஷன், அதுக்கப்புறம் கேன்சலேஷன் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட், இதெல்லாம் இந்த ரெமெடியல் பவர்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்து அப்கமிங் கிளாஸஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்தியா வந்து இந்த கொலோனியல் லாஸ்லாம் வந்து கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொலோனியல் லாலாம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லா கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்த ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் சொன்னல, இந்த 1877, அந்த ஆக்ட் வந்து ரொம்ப அவுடேட்டடா இருக்குது, ஒரு அவுடேட்டடான லாங்குவேஜ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆக்ட் அப்படின்னு வந்து லா கமிஷன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த லா கமிஷன் என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1877 வந்து நம்ம ரிப்பீல் பண்ணிட்டு ஒரு மாடர்ன் ஸ்டாட்யூட்டை கொண்டு வருவோம். அந்த மாடர்ன் ஸ்டாட்யூட்ல எல்லாம் கிளியரா சிஸ்டமேட்டிக்கா இந்தியன் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி ஒரு லாவை வந்து நம்ம கொண்டு வருவோம். அதோட விளைவாதான் பார்லிமெண்ட் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1968 எனாக்ட் பண்ணுச்சு. அந்த 1877 ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1963 இதுல பார்த்தோம்னா இந்த 1877 ஆக்ட் சொன்னல, அதுல இருக்கிற கொஞ்சம் இந்த ஈக்விட்டபிள் பிரின்சிபிள்ஸ் அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புது ப்ரொவிஷன்ஸை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த மாடர்னைசேஷன் ஆஃப் லா அதுக்கேற்ற மாதிரி புது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் 1960 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, this act provides specific remedies for enforcing civil rights. நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா அந்த அக்ரீவ்டு பார்ட்டி வந்து கோர்ட் அப்ரூவ், அதை வந்து அந்த ஸ்பெசிபிக் ரிலீஃபா கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். அதுதான் இந்த ஆக்டோட ஃபர்ஸ்ட் மேஜர் ஆப்ஜெக்டிவ். செகண்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, திஸ் ஆக்ட் என்ஷூர்ஸ் தட் கோர்ட்ஸ் குட் கிராண்ட் ரிலீஃப் when damages were inadequate. இப்போ வந்து எல்லா டைம்லயும் வந்து நம்ம வந்து அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற மாதிரியே வந்து நம்ம என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சில டைம்ல வந்து நம்ம அந்த அந்த லாஸை ஈடு கட்டுறதுக்கு நம்ம டேமேஜஸ் கொடுத்தாகணும். அதை பத்தி இந்த ஆக்ட் சொல்லுது. மூணாவது ஆப்ஜெக்டிவ் சிம்பிளான ஆப்ஜெக்டிவ் தான், டு கோடிஃபை த ஈக்விட்டபிள் ரெமெடிஸ் இன் அ கிளியர் ஸ்டாட்யூட்டரி ஃப்ரேம்வொர்க். இப்போ இந்த ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலா பார்க்கணும்னா ஒரு ரெண்டு கான்செப்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து 2018க்கு முன்னாடி, 2018க்கு அப்புறம். இந்த 2018ல வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அமெண்ட்மெண்ட் வந்தது. அது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். அதாவது அந்த அமெண்ட்மெண்ட்டை வந்து ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட்னு கூட சொல்லுவாங்க. அந்த 2018க்கு முன்னாடி ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஒரு டிஸ்கிரிஷனரி ரெமெடியா தான் இருந்தது. இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து அந்த லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தா மட்டும் ஸ்பெசிபிக் ரிலீஃப் கோர்ட் கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டா, கோர்ட் வந்து இஃப் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆர் நாட் ஜஸ்டிஃபைட் அந்த மாதிரி வந்து கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃபை ரெஃப்யூஸும் பண்ணலாம், அதுக்கு பதிலா டேமேஜஸும் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்பெசிபிக் ரிலீஃபும் கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு டிஸ்கிரிஷனரி ரெமெடியா தான் இருந்தது. பட் ஆனா 2018க்கு அப்புறம் அது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த செக்ஷன் 10 ஆஃப் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்னு இருக்கும். கையில ஏதாவது பேராக்ட் இருந்தா எடுத்து பாருங்க. அந்த செக்ஷன் 10 வந்து 2018 அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா,
ஒரு ஸ்பெசிபிக் ரிலீஃப் சூட் வருதுன்னா அந்த லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் அந்த பர்சன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து கண்டிப்பா ஸ்பெசிபிக் ரிலீஃப் கொடுத்தே ஆகும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இஃப் தே ஃபால் அண்டர் எனி ஆஃப் த எக்ஸெப்ஷன்ஸ். எக்ஸெப்ஷன்ஸ் வந்து நம்ம அந்த செக்ஷன் வைஸ் படிக்கும்போது நம்ம ஒன்னா அப்படியே பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த 2018க்கு முன்னாடியும் 2000 அப்புறம் உள்ள டிஃபரன்ஸ். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ். 2018க்கு முன்னாடி வந்து டிஸ்கிரிஷனரி ரெமெடியா இருந்தது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். 2018க்கு அப்புறம் அது வந்து ஒரு நார்மல் ரெமெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இப்ப அடுத்தது வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஷன் 9ல இருந்து செக்ஷன் 25 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம 1 by 1 செக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபுல் செக்ஷனையும் பார்க்க போறது இல்ல. செக்ஷன் 9ல இருந்து செக்ஷன் 17 வரைக்கும் தான் பார்க்க போறோம். ஏன்னா அதுவே 1 hour ஆயிரும். ஸோ அதனால்தான். ஸோ இப்ப நம்ம செக்ஷன் 9குள்ள போலாம். செக்ஷன் 9ல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப சின்ன ப்ரொவிஷன் தான், பட் ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன். இந்த செக்ஷன் 9ல என்ன சொல்றாங்கன்னா, இப்ப யாராவது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்கும்போது டிஃபென்ஸ் எடுப்பாங்கல்ல ஆப்போசிட் சைடு, அந்த ஆப்போசிட் சைடு வந்து எப்படி டிஃபென்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த செக்ஷன் 9. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒருத்தங்க ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்கன்னா நம்ம வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து கூட டிஃபென்ஸ் எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து கோஹர்ஷன் மூலியமா அப்டெயின் ஆயிருக்கு, ஸோ அதனால இது வாய்டபிள், இது வந்து அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா இந்த கான்ட்ராக்ட் வந்து என்டர் ஆயிருக்கும், இல்லைன்னா ஃப்ராட் மூலியமா இந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்கு அப்படின்லாம் சொல்லி டிஃபென்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்லயும் வந்து பார்த்தோம்னா நம்ம டிஃபென்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து டிஃபென்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, ஏயும் பியும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆறாங்க. இப்போ ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது. அரைஸ் ஆகுறதுனால ஏ என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் ஒன்று போடுறாரு. இப்போ வந்து பி வந்து டிஃபென்ஸ் எடுக்கணும் இல்லையா அந்த சூட்டுக்கு. பி என்ன பண்றாருன்னா அந்த கான்ட்ராக்டே வந்து ஒரு ஃப்ராட் கன்சென்ட் மூலியமா தான் வந்து அந்த கான்ட்ராக்டே ஆயிருக்கு, ஸோ அதனால வந்து இந்த கான்ட்ராக்டே வந்து வாய்டு அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. ஸோ இந்த டிஃபென்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டா, ஒரு கான்ட்ராக்ட் ஆக்ட்ல இருந்து ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்ல டிஃபென்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டா எடுக்கலாம். அதுதான் இந்த செக்ஷன் 9 சொல்லுது. அடுத்தது வந்து செக்ஷன் 10. செக்ஷன் 10 பாத்தீங்கன்னா இதுதான் வந்து ஹார்ட் ஆஃப் த கிளாஸ். இன்னைக்கு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், 2018க்கு முன்னாடி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஸ்கிரிஷனரி ரெமெடியா இருந்தது. 2018க்கு அப்புறம் அது வந்து ஒரு நார்மல் ரெமெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த செக்ஷன் 10ல பார்த்தோம்னா இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஷால் பி என்ஃபோர்ஸ்ட் பை கோர்ட் சப்ஜெக்ட் டு provisions contained in section 11 clause 2, section 14, section 16. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்ட் வந்து அவர் வந்து பின்னு ஒரு பர்சனுக்கு வந்து சேல் பண்றாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஏ என்ன பண்றாருன்னா அந்த சேல் அக்ரிமெண்ட்டை வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு, எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரெஃப்யூஸ் பண்றாரு. இப்போ வந்து ஏ வந்து பிரீச் காஸ் பண்ணிட்டார்ல இந்த கான்ட்ராக்ட்ல. இப்போ இந்த கேஸ் வந்து 2018க்கு முன்னாடி இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இருக்கும்போது ஒரு கோர்ட் வந்து இந்த கேஸை எப்படி அப்ரோச் பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த லீகல் ரெக்குயர்மெண்ட் இருக்கான்னு பார்க்கும். என்னதான் வந்து லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருந்தாலுமே வந்து இப்போ கோர்ட் வந்து திங்ஸ் ஃபிட் இஃப் த சர்கம்ஸ்டன்சஸ் ஆர் நாட் ஜஸ்டிஃபைட், அந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை ரெஃப்யூஸும் பண்ணலாம், ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை கிராண்டும் பண்ணலாம், இல்லைன்னா டேமேஜஸும் கொடுக்கலாம். கோர்ட்டோட டிஸ்கிரிஷனரி பவர் தான் இது. வந்து எப்போ 2018க்கு முன்னாடி. இப்போ 2018க்கு அப்புறம் இதே கேஸ் வருது. அப்போ இந்த கேஸ் வந்து ஒரு கோர்ட் எப்படி அப்ரோச் பண்ணும்னா, லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும். ஃபர்ஸ்ட் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும். பார்த்ததுக்கு அப்புறம்
ஏதாச்சும் எக்ஸெப்ஷன் கீழே வருதா? இந்த செக்ஷன்ல நான் படிச்சேன்ல, சப்ஜெக்ட் டு செக்ஷன் 16, செக்ஷன் 14, அப்புறம் செக்ஷன் 11 கிளாஸ் 2, இதெல்லாம் தான் எக்ஸெப்ஷன். எப்பெல்லாம் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற ப்ரொவிஷன் தான் இந்த மூணும். ஸோ அது கீழே வந்துச்சுன்னா இட் இஸ் பார்ட் பை லா. சப்போஸ் அது கீழே வரலன்னா the court shall enforce that specific performance of contract. இதுதான் கான்செப்ட். இதுதான் செக்ஷன் 10ல சொல்றாங்க. இப்போ செக்ஷன் 11. செக்ஷன் 11ல என்ன சொல்றாங்கன்னா, specific performance of contract connected with trust. இந்த ட்ரஸ்ட் எல்லாம் இருக்குல்ல, இந்த ட்ரஸ்ட் கூட எப்படி ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கனெக்ட் ஆயிருக்கு, இதுதான் இந்த செக்ஷன் 11. இப்போ இந்த கான்செப்ட புரியறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன். ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு. அவர் வந்து ட்ரஸ்டின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க ஏவ. சோ அவர் என்ன பண்றாரு, அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்னு இருக்கு அவர் கையில. அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிய வந்து பின்னு ஒரு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னா, அக்கார்டிங் டு ட்ரஸ்ட் டீட். இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டிய வந்து நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த ட்ரஸ்டி, அந்த ஏங்கிற பர்சன் வந்து சொல்றாரு. இப்ப வந்து இந்த ட்ரஸ்டி நான் சொன்ன ஏ, அவர் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரிஜினல் ஓனர் இல்ல. அங்க வந்து என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா, ஒரு லீகல் ஆப்ளிகேஷன் மட்டும் தான் கிரியேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி டைம்ல கோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. சோ அப்ப ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டா, கோர்ட் கேன் கம்பல் him டு பெர்ஃபார்ம் த கான்ட்ராக்ட். இதுதான் செக்ஷன் 11 கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து செக்ஷன் 11 கிளாஸ் 2. இது வந்து அந்த செக்ஷன் 10ல பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த எக்ஸெப்ஷன். இது ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ல இதுல வந்து ஒரு 2 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. இந்த கிளாஸ் ஏல பார்த்தோம்ல, அதுக்கான எக்ஸெப்ஷனும் நம்ம வச்சுக்கலாம் இந்த கிளாஸ் 2. இதுல என்ன 2 கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ அந்த ட்ரஸ்டி பார்த்தோம்ல கிளாஸ்ல, அந்த ஏங்கிற ஒரு பர்சன் ட்ரஸ்டியா இருந்தார்ல, அந்த ட்ரஸ்டிக்கு வந்து கொஞ்சம் பவர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த பவர்ஸ் தாண்டி அவர் செயல்பட முடியாது. இப்ப சப்போஸ் அந்த ட்ரஸ்டி வந்து அந்த அவருடைய எக்ஸிக் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி டைம்ல வந்து கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமான்னு, கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது. இல்லைன்னா வந்து சப்போஸ் ஏதாவது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் ஏதோ பண்ணிட்டாரு, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல ஏதோ ஒன்று பிரீச் பண்ணிட்டாரு, அப்போ ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டா அப்பவும் வந்து கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. சோ இந்த 2 கண்டிஷன், இப்போ அந்த ட்ரஸ்டி வந்து அவருடைய பவரை வந்து எக்ஸீட் பண்ணிட்டாரோ, இல்லைன்னா வந்து அந்த கண்டிஷன் ட்ரஸ்ட்ல இருக்கிற கண்டிஷனை பிரீச் பண்ணிட்டாலோ, இந்த 2 கண்டிஷன்லயும் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. இதுதான் வந்து செக்ஷன் 11 சொல்லுது. அடுத்தது வந்து செக்ஷன் 12. செக்ஷன் 12 எதை பத்தி பேசு? பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட வந்து நிலம் இருக்கு. அது என்ன பண்றாரு, அவரு பிக்கு வந்து செல் பண்றதுக்கு வந்து அக்ரி பண்ணிட்டாரு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அதை என்ன பண்றாரு, என்னால 10 ஏக்கர்லாம் கொடுக்க முடியாது, நான் 8 ஏக்கர் வேணா கொடுக்குறேன். இப்ப இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்லயும் அவர் அதான் சொல்றாரு, இந்த மாதிரி என்னால 10 ஏக்கர்லாம் கொடுக்க முடியாது, என்னால 8 ஏக்கர் தான் கொடுக்க முடியும், அக்ரிமெண்ட்ல இருக்கிறபடியே என்னாலதான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து கோர்ட் வந்து இந்த கான்ட்ராக்ட வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ற ஒரு ப்ரொவிஷன் தான் இந்த செக்ஷன் 12. இந்த செக்ஷன் 12க்கு வந்து ஒரு ஜெனரல் ரூல் ஒன்னு இருக்கு, அதுதான் 12 கிளாஸ் 1ல சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா,
ஜென்ரலா வந்து ஒரு கோர்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணும்போது அந்த என்டையர் கான்ட்ராக்டே தான் கோர்ட் என்ஃபோர்ஸ் பண்ணும். அந்த கான்ட்ராக்ட்ல எப்படி இருக்கோ அப்படியே தான் அந்த கோர்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணும். அந்த பார்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னேன்ல, 10 ஏக்கர் முடியாது, 8 ஏக்கர் தான் முடியும், அந்த மாதிரி ஜென்ரலா வந்து கோர்ட் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணாது. எதுக்காக இந்த ரூல்னா, கோர்ட் வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து ரீரைட் பண்ண முடியாது. இப்போ அந்த ஒரிஜினல் கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, 10 ஏக்கர்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏ வந்து 8 ஏக்கர் தான் என்னால முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கோர்ட் வந்து 8 ஏக்கர் மட்டும் என்ஃபோர்ஸ் பண்ணா அது வந்து அந்த கான்ட்ராக்டே ரீரைட் பண்ற மாதிரி ஆயிரும்ல. அந்த கான்செப்ட் இங்க வராதுல்ல. கான்ட்ராக்டை வந்து ரீரைட் பண்ண முடியாது. சோ அதுக்காக தான் அந்த கான்ட்ராக்ட்ல எப்படி இருக்கோ அப்படியே தான் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த செக்ஷன் 12 கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன் பை ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன் என்னன்னா ஸ்மால் அன்பெர்ஃபார்ம்டு போர்ஷன். இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட்ல மேஜர் போர்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. பட் ஆனா ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு பதிலா நம்ம வந்து அந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு டேமேஜஸ், ஒரு காம்பன்சேஷன் கொடுத்தா அது வந்து சஃபிஷியண்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. மேஜர் போர்ஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் மட்டும் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்மால் அன்பெர்ஃபார்ம்டு போர்ஷன் இருக்குல்ல அதுக்கு வந்து டேமேஜஸ் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அதை வந்து அவர் என்ன பண்றாருன்னா பிக்கு வந்து சேல் பண்றாரு. இப்போ சேல் பண்ணதுக்கு அப்புறம் சேல் பண்ணல, அந்த சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்றேன்னு அக்ரி பண்ணிருக்காரு. இப்ப அதை அக்ரி பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் வந்து அந்த ஏன்னு அந்த பர்சனுக்கு தெரிய வருது, அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து ஒரு 20 ஸ்கொயர் ஃபீட் வந்து பக்கத்து வீட்டுக்காரனோட ப்ராப்பர்ட்டி இவன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. சோ இப்போ இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட் என்ன பண்ணும்னா, அந்த 980 ஸ்கொயர் ஃபீட் இருக்குல்ல, அந்த 980 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிற 20 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து கோர்ட் வந்து காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணும். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸெப்ஷன். செகண்ட் எக்ஸெப்ஷன் என்னன்னா, மேஜர் பார்ட் கேனாட் பி பெர்ஃபார்ம்ட். இப்போ ஒரு கான்ட்ராக்ட்ல வந்து இந்த சப்ஸ்டான்ஷியல் பார்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ரிமைனிங் பார்ட்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணணும்னா, இந்த பர்ச்சேசர் இருப்பார்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினவர், அவர் வந்து ஒரு 3 கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, பர்ச்சேசர் should willing to accept the remaining part. செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, purchaser should give up his claim regarding the unperformed part. மூணாவது கண்டிஷன் என்னன்னா, purchaser must give up any claim for compensation for that unperformed part. இது நான் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒன்று சொல்றேன். இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. அது என்ன பண்றாரு, அவர் பிக்கு வந்து செல் பண்றதுக்கு அக்ரி பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த அந்த 10 ஏக்கர் வந்து அவருக்கு எப்படி வந்திருக்குன்னா, அவங்க அப்பா மூலியமா அவருக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலியமா வந்திருக்கு. இந்த இந்த இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெரிய வருது, 4 ஏக்கர் மட்டும் தான் இவர் பேர்ல இருக்கு, மீதி இருக்கிற 6 ஏக்கர் வந்து அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போதே ஒரு ட்ரஸ்டுக்கு வந்து அவர் வந்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டாருன்னு தெரிய வருது. இப்போ வந்து அந்த பையர் பி இருக்கார்ல, அவர் வந்து ஒரு 3 கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணும். அதுதான் நான் இப்ப படிச்சேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, அவர் வந்து அந்த 4 ஏக்கர்ஸ் இருக்கு, எனக்கு வந்து இந்த 4 ஏக்கர்ஸ் மட்டும் கிடைச்ச போதும் அப்படின்னு அந்த வில்லிங்னஸ். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, அந்த ரிமைனிங் 6 ஏக்கர்ஸ் இருக்குல்ல, அந்த ரிமைனிங் 6 ஏக்கர்ஸோட அந்த கிளைம் ரைட்டை வந்து அவர் கிவ் அப் பண்ணணும். மூணாவது கண்டிஷன் என்னன்னா, அந்த 6 ஏக்கர்ஸ்க்கு பதிலா இப்ப நம்ம கிளாஸ் 1ல தான் பார்த்தோம்னா காம்பன்சேஷன் கிளைம்
பண்ணிக்கலாம் அந்த ஸ்மால் போர்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப சப்போஸ் வந்து இந்த 4 acres நான் வாங்கிக்கிறேன், மீதி இருக்கிற 6 acresக்கு வந்து நான் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா கேட்டா அப்படி சொல்லக்கூடாது. அந்த காம்பன்சேஷன் ரைட்டும் கிளைம் பண்றதை வந்து அவர் கிவ் அப் பண்ணணும். இந்த 3 கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா தான் இந்த செகண்ட் எக்ஸெப்ஷன் வந்து நடைமுறைக்கு வரும். ஸோ ஃபைனலா வந்து கோர்ட் வந்து அப்பதான் வந்து அவருக்கு வந்து அந்த அந்த சப்ஸ்டான்ஷியல் அந்த சப்ஸ்டான்ஷியல் பார்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கிற பார்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். இது வந்து செகண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ இதுதான் இந்த செக்ஷன் 12ல சொல்றாங்க. அடுத்தது வந்து செக்ஷன் 13. செக்ஷன் 13 என்ன சொல்லுதுன்னா, இந்த செக்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு லேண்டை வந்து லேண்ட் எல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த லேண்டுக்கு வந்து நீங்க அட்வான்ஸும் பே பண்ணிட்டீங்க. அட்வான்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுதான் உங்களுக்கு தெரியுது அந்த லேண்ட் கிட்ட விற்க ட்ரை பண்ணான்ல அவன் வந்து அந்த லேண்டுக்கு அப்சல்யூட் ஓனரே இல்லை. அப்போ நமக்கு என்ன ரெமெடி அப்படின்னு சொல்ற செக்ஷன் தான் இந்த செக்ஷன் 13. இந்த கான்செப்ட் புரியறதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஒரு 2 கான்செப்ட் சொல்லிடுறேன். டைட்டில்னா என்ன, இம்பர்ஃபெக்ட் டைட்டில்னா என்னன்னு. இப்போ டைட்டில்னா என்னன்னா, டைட்டில்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த லீகல் ஓனர்ஷிப் ஓவர் ஒரு ப்ராப்பர்ட்டில அவனுக்கு வந்து அந்த லீகல் ஓனர்ஷிப் இருக்கும். இதே இம்பர்ஃபெக்ட் டைட்டில்னா அது வந்து அந்த ரைட்லாம் இருக்கும், பட் ஆனா ஒரு கம்ப்ளீட் டைட்டிலா இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த ப்ராப்பர்ட்டி விச் இஸ் மார்கேஜ்ட், அதுக்கப்புறம் சில ப்ராப்பர்ட்டில எல்லாம் பார்த்தோம்னா கோஓனரோட கன்சென்ட் இருக்கணும், அப்பதான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பர்சனுக்கு வந்து டைட்டில் இருக்கும், பட் கம்ப்ளீட் டைட்டில் இருக்காது. கோஓனரை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். கோஓனர் வந்து கையெழுத்து போட்டாதான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ண முடியும். சரியா? சோ இந்த செக்ஷன் 13 கிளாஸ் ஏல என்ன சொல்றாங்கன்னா, செல்லர் சப்சிக்வென்ட்லி அக்வயர்ஸ் டைட்டில். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு லேண்ட் இருக்கு, அதை வந்து பிக்கு வந்து சேல் பண்றதுக்கு அக்ரி பண்ணிட்டாரு. அந்த அட் த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து ஏங்கிற ஒரு பர்சன் வந்து ஓனரே இல்லை அந்த லேண்டுக்கு. பட் ஆனா லேட்டரா ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அவர் ஓனர் ஆறாரு. எப்படி ஓனர் ஆறாருன்னா, அவங்க அப்பா மூலியமா அந்த ப்ராப்பர்ட்டி அப்பா அந்த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து அவங்க அப்பா பேர்ல இருக்குது. 6 மாசம் கழிச்சு சப்போஸ் அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து அவர் பையன் ஏ பேருக்கு வந்துரும்ல. சோ ஒரு 6 மாசம் கழிச்சு ஏ பேருக்கு வந்துருச்சு. இப்ப வந்து அந்த பி இருக்காருல அந்த பையர், அவர் வந்து ஏ கிட்ட வந்து நம்ம 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சேல் டீட் போட்டோம்ல, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு கம்பல் பண்ண முடியுமான்னு கேட்டா கம்பல் பண்ண முடியும். அது சொல்ற செக்ஷன் தான் செக்ஷன் 13 கிளாஸ் ஏ. அடுத்தது செக்ஷன் 13 கிளாஸ் பி. 13 கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா, அதர்ஸ் பர்சன் கன்சென்ட் இஸ் நெசசரி. இப்ப வந்து ஒரு ஏங்கிற ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தோன்னா ஏ மட்டும் ஓனர் இல்ல, அது வந்து ஒரு ஜாயிண்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. ஏவும் ஓனர் தான், அவங்க பிரதரும் ஓனர் தான் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ ஏ என்ன பண்றாருன்னா, அவர் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து ட்ரை பண்ணி பின்னு ஒருத்தர் கிட்ட வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. இப்போ வந்து அவர் மட்டும் விற்க முடியாதுல்ல, ஏன்னா அது ஜாயிண்ட், அந்த பிரதருடைய சிக்னேச்சரும் தேவை. சோ இப்போ வந்து அந்த பி அந்த பையர் இருக்கார்ல, அவர் வந்து ஏ கிட்ட வந்து இந்த மாதிரி உங்க பிரதர் சிக்னேச்சர் வந்து வாங்கி கொடுத்து எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரையம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்க முடியுமான்னு கேட்டா அப்படி கம்பல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற ப்ரொவிஷன் தான் செக்ஷன் 13 கிளாஸ் பி. அடுத்தது 13 கிளாஸ் சி. ப்ராப்பர்ட்டி இஸ் மார்கேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு. அந்த லேண்டை வந்து பிங்கிற ஒரு பர்சன் கிட்ட வந்து 50 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு. வித்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, அந்த லேண்ட் வந்து ஏற்கனவே வந்து பேங்க்ல வந்து மார்கேஜ் வச்சிருக்காங்க, 20 lakhsக்கு மார்கேஜ் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அந்த பி அவர் வந்து ஏ கிட்ட போய் இந்த பார்ப்பா இந்த மார்கேஜ் எல்லாம் கிளியர் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை ரிடீம் பண்ணு,
ரிடீம் பண்ணி ஒரு அன்என்கம்பர்டு ப்ராப்பர்ட்டியை எனக்கு வந்து கொடு அப்படின்னு கம்பல் பண்ண முடியுமான்னு கேட்டா கம்பல் பண்ண முடியும். அது சொல்ற செக்ஷன் தான் செக்ஷன் 13 கிளாஸ் சி. அடுத்தது வந்து செக்ஷன் 13 கிளாஸ் டி. இப்போ செல்லர் இருக்காரு, அந்த சொத்தை விற்கிறவர் என்ன பண்றாருன்னா ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சுன்றதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பையர் வந்து ரெடியா இல்ல ஒரு அந்த சேல் டீட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு, அந்த அக்ரீடு அந்த காசு வந்து கொடுக்க மாட்டாரு. சோ அந்த செல்லர் என்ன பண்றாருன்னா ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட்டு போடுறாரு. இந்த பார்ப்பா அன்னைக்கு நாங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டோம், பட் ஆனா பையர் வந்து காசு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் போடுறாரு. இப்ப கோர்ட்டுக்கு வருது, கோர்ட் எல்லாத்தையும் எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னா செல்லருக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டில வந்து டைட்டிலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது அந்த சூட்டை. இப்போ வந்து அந்த பையருக்கு வந்து என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். 4 ரைட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரைட் என்னன்னா, அந்த பையர் வந்து அந்த சேல் டீட் போட்ட அன்னைக்கு ஒரு அட்வான்ஸ் மணி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அட்வான்ஸ் மணியை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். செகண்ட் ரைட் என்னன்னா இன்ட்ரெஸ்டோட ரெக்கவர் பண்ணிக்கலாம். மூணாவது ரைட் என்னன்னா லிட்டிகேஷன் காஸ்டையும் வந்து அவர் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். நாலாவது ரைட் என்னன்னா அந்த லீன் ஓவர் த ப்ராப்பர்ட்டியை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். லீன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ வந்து ஒரு டெப்ட் இருக்கு, டெப்ட் கிளியர் பண்ணல, அப்பனா அவருடைய ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரிட்டைன் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு லீகல் ரைட் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் வந்து நீங்க பே பண்றீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு 5 லட்ச ரூபாய் அட்வான்ஸ் பே பண்றீங்க. பே பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது செல்லருக்கு வந்து டைட்டில் இல்ல, கோர்ட்டுக்கும் போறோம், கோர்ட்லயும் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த பையருக்கான ரைட் என்னன்னா அந்த அட்வான்ஸ் மணியை ரீபே பண்ற வரைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரிட்டைன் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் இந்த செக்ஷன் 13 கிளாஸ் டி சொல்லுது. இப்போ செக்ஷன் 14, இப்போ இவ்வளவு நேரம் வந்து நம்ம எப்படிலாம் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்த்தோம். இப்போ இந்த செக்ஷன் 14ல என்ன சொல்லுதுன்னா எப்போ வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது. ஸோ 14 கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா சப்ஸ்டியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 20ல வந்து டீடைலா கொடுத்துருக்காங்க. அது நம்ம வந்து டைம் இருக்கும்போது இன்னொன்னு ஒரு கிளாஸ்ல பார்ப்போம் செக்ஷன் 20. இப்போ நான் சின்னதா சப்ஸ்டியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ்னா என்ன அப்படின்னு ஜஸ்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னா பின்னு ஒரு பர்சன் கூட ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. பி யாருன்னா ஒரு கான்ட்ராக்டர், இந்த ஹவுஸ் எல்லாம் பில்ட் பண்ணி கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டர். அவர் கூட ஏ வந்து கான்ட்ராக்ட் போடுறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடை கட்டி கொடு அப்படின்னு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பி என்ன பண்றாரு, வேலையை ஸ்டார்ட் பண்றாரு. வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதி வீடை கட்டிட்டாரு. பாதி வீடை கட்டிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு, பிரீச் பண்ணிட்டாரு. இப்போ வந்து ஏ என்ன பண்றாருன்னா சீனு ஒரு தேர்ட் பார்ட்டியை கூப்பிட்டு மீதி இருக்கிற வீடை கட்டி முடிக்கிறாரு. இப்போ முழு வீடியும் கட்டி முடிச்சிட்டாரு. இப்ப முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏங்கிற பர்சன் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் போட்டு இந்த பி வந்து பாதி தான் என்ஃபோர்ஸ் பண்ணிருக்கான், சோ மீதி என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் சூட் போட முடியுமா அப்படின்னு கேட்டா போட முடியாது. இந்த கான்செப்டுக்கு பேர் தான் சப்ஸ்டியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். இதுதான் வந்து 14 கிளாஸ் ஏ. சோ இந்த சப்ஸ்டியூட்டட் பெர்ஃபார்மன்ஸ் கான்ட்ராக்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து கிராண்ட் ஆகாது. இது செக்ஷன் 14 கிளாஸ் பி. கிளாஸ் B ல என்ன சொல்றாங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் ரெக்வயரிங் கண்டினியூஸ் சூப்பர்விஷன். இப்போ வந்து சில ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ட்டோட கண்டினியூஸ் சூப்பர்விஷன் இருந்துகிட்டே இருக்கணும்.
எவ்ரிடே அந்த சூப்பர்விஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி டைம்ல வந்து கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிராண்ட் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, என்ன சொல்றாருன்னா அடுத்த 10 வருஷத்துக்கு ஒரு ஷாப்பிங் மால் வந்து நான் மேனேஜ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ ஒரு 5 வருஷம் மேனேஜ் பண்றாரு, அதுக்கப்புறம் ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது. கோர்ட்ல வந்து இந்த மாதிரி அவர் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் நான் மேனேஜ் பண்ணுவேன்னு சொன்னாரு, பட் 5 வருஷம் தான் மேனேஜ் பண்ணிருக்காரு, இதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு கோர்ட்ல வந்து சொல்றாரு. சோ அதனால ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேக்குறாங்க. இதுல வந்து கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டா கொடுக்க முடியாது. ஏன்னா கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா அவர் மேனேஜ் பண்றாரா இல்லையானா அந்த டெய்லி சூப்பர்விஷன் இருக்கணும். எவ்ரிடே வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருக்கணும். கோர்ட் அப்படியால பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. சோ இந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. இதுதான் வந்து செக்ஷன் 14 கிளாஸ் B ல சொல்றாங்க. அடுத்தது செக்ஷன் 14 கிளாஸ் C. 14 கிளாஸ் C எதை பத்தினா, கான்ட்ராக்ட்ஸ் டிபெண்டிங் ஆன் பர்சனல் ஸ்கில்ஸ் ஆர் பர்சனல் குவாலிஃபிகேஷன். இப்போ ஒரு சிங்கர் ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு சிங்கர் வந்து இந்த டிஜே எல்லாம் நடக்குமே, அது என்னோட வந்து ரெஸ்டோ பார். அந்த ரெஸ்டோ பார்ல வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு மாசத்துக்கு எல்லா நைட்டும் நான் உங்களுக்கு வந்து பாடி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஒரு 5 நாள் வராங்க, அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. இப்ப வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் அந்த சிங்கர் மேல போட்டு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கிளைம் பண்ண முடியுமான்னு கேட்டா கிளைம் பண்ண முடியாது. அதுதான் இந்த செக்ஷன் 14 கிளாஸ் C சொல்லுது. இந்த பர்சனல் ஸ்கில்லு, பர்சனல் டேலண்ட், இப்போ சிங்கர்னு மட்டும் இல்ல, பெயிண்டரா இருக்கட்டும், ஒரு ஆக்டரா இருக்கட்டும், ஒரு அட்வொகேட்டா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், ப்ரொஃபஸரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் ஸ்கில்லு, ஸ்பெசிபிக் கான்ஃபிடன்ஸ், இதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்ல வந்து நம்ம ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஏன்னு ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, பின்னு ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போய் நம்ம அடுத்த படம் ஒன்னா பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. கான்ட்ராக்ட் போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு படம்லாம் நடிக்க முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்றாரு. இப்போ வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து கோர்ட்ல ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியுமான்னு கேட்டா போட முடியாது. போட்டாலும் சக்சீட் ஆகும். கோர்ட் வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இங்க வச்சிருக்காங்க. இந்த பர்சனல் ஸ்கில்க்கும் பர்சனல் டேலண்ட்டுக்கும் அகேன்ஸ்டா வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதுதான் செக்ஷன் 14 கிளாஸ் C ல சொல்றாங்க. அடுத்தது வந்து 14 கிளாஸ் D. 14 கிளாஸ் D என்ன சொல்லுதுன்னா, இந்த டிட்டர்மினபிள் கான்ட்ராக்ட்ஸ் பத்தி. இப்ப வந்து சில கான்ட்ராக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கான்ட்ராக்ட வந்து டெர்மினேட் பண்ணணும்னா நீ அப்படின்னு ஒரு கான்செப்ட்லாம் இருக்கும். இப்ப வந்து எய்தர் பார்ட்டி ஏஆ இருந்தாலும் சரி, பிஆ இருந்தாலும் சரி. இப்ப ஏனே வச்சுக்கோங்க, ஏ வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் அதை டெர்மினேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த கிளாஸ்ல வந்து 30 days நோட்டீஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இதை டெர்மினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு. ஸோ அப்போ வந்து ஏ வந்து 30 days நோட்டீஸ் கொடுத்துட்டு அதை டெர்மினேட் பண்ணிக்கலாம். டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் இன்னொன்று ஒரு பார்ட்டி வந்து இந்த கான்ட்ராக்ட் வந்து இவர் டெர்மினேட் பண்ணிட்டாரு, இதை வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு என்ஃபோர்ஸ் பண்ண சொல்லி கோர்ட்ல வந்து கேட்க முடியுமான்னு கேட்டா கேட்க முடியாது. இதுதான் வந்து டிட்டர்மினபிள் கான்ட்ராக்ட்ஸ் செக்ஷன் 14 கிளாஸ் D அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்தது வந்து செக்ஷன் 15. செக்ஷன் 15 என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து நம்ம ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி பண்ணணும், எந்த மாதிரி டைம்ல வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கோர்ட் என்ஃபோர்ஸ் பண்ணாது, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப யாரு வந்து இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போடலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து செக்ஷன் 15 சொல்லுது. யார் வந்து இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போடலாம் அப்படின்னு. இந்த செக்ஷன் 15 பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் ரூல் ஒன்னு இருக்கு. அது என்ன ஜெனரல் ரூல்னா, இப்போ இந்த ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, அந்த அக்ரீடு பார்ட்டி இருப்பாங்கல்ல, அந்த அக்ரீடு பார்ட்டி தான் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ரூல் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு
வீடு இருக்கு, அந்த வீடை வந்து நான் பிக்கு சேல் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து அவரு அக்ரி பண்றாரு. பண்ணிட்டு பி என்ன பண்றாரு, எப்பவுமே ரெடி அண்ட் வில்லிங்னஸா இருக்காரு, அவர்கிட்ட பைனான்சியலி கேப்பபிளா இருக்காரு, அந்த இன்டென்ஷன் டு பெர்ஃபார்ம் இஸ் பார்ட் அது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. பட் ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஏ என்ன பண்றாருன்னா, என்னால சேல் டீட எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு வந்து அந்த பி வந்து ரெஃப்யூஸ். இப்போ வந்து இதுல யார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா பி தான், ஏன்னா பி தான் அக்ரீடு பார்ட்டி. ஸோ பி கேன் ஃபைல் அ சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ். இதுதான் வந்து செக்ஷன் 15 கிளாஸ் ஏல சொல்றாங்க. அடுத்தது வந்து செக்ஷன் 15 கிளாஸ் சி. சார் சொல்லுங்க சார். ஸ்லைடை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே சார். அடுத்தது செக்ஷன் 15 கிளாஸ் பி. 15 கிளாஸ் பி எதை பத்தினா, ரெப்ரசன்டேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல். இப்போ ஒரு ஒரிஜினல் பார்ட்டி இருக்காரு, எல்லா டைமும் அந்த ஒரிஜினல் அந்த கான்ட்ராக்ட் ஒருத்தங்க அட் டைம் ஆஃப் அக்ரிமெண்ட் ஒரு பார்ட்டி போட்டிருப்பாங்கல்ல, கடைசி வரைக்கும் அந்த ஒரு பார்ட்டி தான் வந்து அந்த கான்ட்ராக்ட்ல இருப்பாங்களான்னு கேட்டா சொல்ல முடியாது. அந்த பார்ட்டி வந்து மாறிட்டே வரலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏ வந்து ஒரு அக்ரிமெண்ட் குள்ள என்டர் ஆறாரு, இந்த மாதிரி ஒரு அவர்கிட்ட ஒரு லேண்ட் இருக்கு, அந்த லேண்டை வந்து பிக்கு விற்கிறாரு. சோ அந்த சேல்டு எக்ஸிகியூஷன் ஆறதுக்கு முன்னாடி அந்த பையர் இருக்கார்ல பி வந்து இறந்துட்டார். அப்போ வந்து யார் வந்து அந்த அக்ரிமெண்ட்டை அந்த கான்ட்ராக்டை கண்டினியூ பண்ணுவான்னு பார்த்தா அவங்க லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் பி வந்து பியோடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஏதாவது டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சுன்னா கூட பியோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் தான் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்பாங்க. சோ அந்த மாதிரி டைம்ல லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஸ்பெசிபிக் ரிலீஃப் கேட்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கான்செப்ட் இருக்கு இதுலயே, இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட்ல எல்லாம் வந்து நம்ம இந்த பிரின்சிபல் ஏஜென்ட் எல்லாம் படிச்சிருப்போம். அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா வந்து பிரின்சிபலுக்கு பதில ஏஜென்ட் வந்து ஒரு ஆக்ட பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ பிரின்சிபலுக்கு பதில அவருடைய ஏஜென்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஸ்பியூட் வருது. இப்ப வந்து ஏஜென்ட் தான் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போடணுமான்னு கேட்டா இல்ல, பிரின்சிபலும் ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போடலாம். பட் ஆனா இதுக்கு வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு இது ஒண்ணு பார்த்தோம். ஒரு சிங்கர் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த சிங்கர் வந்து அந்த ரெஸ்டோ பார்ல வந்து ஒன் மந்த்துக்கு வந்து பாடுறேன் அப்படின்னு வந்து கான்ட்ராக்ட் போடுறாங்க. பட் 5 நாள் தான் பாடுறாங்க, 6வது நாள் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துட்டாங்க. இப்ப வந்து அந்த சிங்கரோட பையனோ இல்லைன்னா அந்த சிங்கரோட பொண்ணோ வந்து அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணு அப்படின்னு கேட்க முடியுமான்னு கேட்டா கேட்க முடியாது. அது வந்து இதுக்கான ஒரு எக்ஸெப்ஷன். அடுத்தது வந்து செக்ஷன் 15 கிளாஸ் சி. 15 கிளாஸ் சி எதை பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் செட்டில்மெண்ட்ஸ், ஃபேமிலி காம்ப்ரமைஸ், இத பத்தி ஒரு ப்ரொவிஷன். இப்போ வந்து இந்த சில கான்ட்ராக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டை செட்டில் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இந்த மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்குலாம் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த கான்ட்ராக்ட் மூலியமா வேற ஒரு பார்ட்டி வந்து பெனிஃபிட் ஆவாங்க. இப்போ புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, ஒரு 2 பிரதர்ஸ் இருக்காங்க. ஒரு 2 பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு அவங்களுடைய பூர்வீக சொத்தை வந்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு அக்ரி பண்ணிட்டாங்க. அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கிட்ட போய் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்து இருக்கு, அதை வந்து நாங்க உங்களுக்கு எழுதி தரோம் அப்படின்னு வந்து அந்த சேல் டீட சேல் பண்றதுக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2 பிரதர்ல ஒரு பிரதர் என்ன பண்றாரு, என்னால சேல வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்றாரு. இப்ப வந்து இந்த கான்ட்ராக்ட் மூலியமா யார் பெனிஃபிஷியரின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தான் பெனிஃபிஷியரி. இப்ப வந்து அந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி இவங்க சொன்னாங்க,
இவங்க வந்து இப்போ அந்த சேல் டீடை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, ரெஃப்யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியுமான்னு கேட்டா போட முடியும். அதுதான் வந்து செக்ஷன் 15 கிளாஸ் சி சொல்லுது. அடுத்தது வந்து செக்ஷன் 15 கிளாஸ் டி. 15 கிளாஸ் டி எதை பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் மேன் ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்ப நம்ம சில டெனன்சி அக்ரிமெண்ட்லாம் பார்த்திருப்போம். அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்ல எப்படி இருக்கும்னா இட் இஸ் வேலிட் ஃபார் லைஃப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கும். இப்ப வந்து அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் ஒருத்தங்க போட்டிருப்பாங்க. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒரு பர்சன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்டைட்டில் ஆவாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியுமான்னு கேட்டா போட முடியும். அந்த ஒரு பர்சன் என்டைட்டில் ஆறாங்களே அவங்க தான் ரிமைண்டர் மேன். இதுதான் செக்ஷன் 15 கிளாஸ் டி. அடுத்தது செக்ஷன் 15 கிளாஸ் சி, ரிவர்ஷனர்னு ஒரு கான்செப்ட். இது எப்படின்னா சில கான்ட்ராக்ட் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு லிமிடெட் பீரியடுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்க வச்சுக்கோங்க, அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் யார்கிட்ட இருந்து போச்சோ அவங்க கிட்டே வந்து திருப்பி அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடும். சோ திருப்பி அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பர்சன் கிட்ட வருதுல்ல, அவங்க தான் வந்து ரிவர்ஷனர்னு சொல்லுவாங்க. சோ அந்த ரிவர்ஷனர் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியுமான்னு கேட்டா கேட்க முடியும். செக்ஷன் 15 கிளாஸ் ஈல சொல்லுது. அடுத்தது வந்து இந்த எல்எல்பி, லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப் எல்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து எல்எல்பி ஏன்னு ஒண்ணு இருக்கு. அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த எல்எல்பி ஏ என்ன பண்றாங்கன்னா எல்எல்பி பி கூட போய் மர்ஜ் ஆயிடுறாங்க. இப்ப புதுசா ஒரு எல்எல்பி மர்ஜ் ஆச்சுல, அந்த எல்எல்பி பி அவங்க வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் போட முடியுமான்னு கேட்டா அந்த இவங்க கூட மர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்கல்ல, அந்த கான்ட்ராக்ட் ரிலேட்டடா அவங்க வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியுமான்னு கேட்டா போட முடியும். அதே கான்செப்ட் தான் ஒரு கம்பெனிக்கும். கம்பெனி ஏ இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க. கான்ட்ராக்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கம்பெனி பி அவங்க கூட போய் மர்ஜ் ஆறாங்க. அந்த புதுசா வந்த கம்பெனி பி வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியுமான்னு கேட்டா கேட்க முடியும். அடுத்தது வந்து இந்த ப்ரமோட்டர்ஸ் இருக்காங்களா, ஒரு ப்ரமோட்டர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆறாரு. என்டர் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா அந்த கம்பெனியே வந்து இன்கார்பரேட்டே ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரமோட்டர் வந்து ஒரு கான்ட்ராக்ட் குள்ள என்டர் ஆறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்பெனி வந்து இன்கார்பரேஷன் ஆயிடுச்சு. இன்கார்பரேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி வந்து முன்னாடி போட்ட கான்ட்ராக்டை வந்து அக்செப்ட் பண்ணிடுச்சு. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் போட்ட கான்ட்ராக்டை வந்து கோர்ட் வந்து அந்த கம்பெனி வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா என்ஃபோர்ஸ் பண்ண முடியும், ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட முடியும். இதுதான் வந்து செக்ஷன் 15ல சொல்றாங்க. அடுத்தது வந்து செக்ஷன் 16. செக்ஷன் 16 எதை பார்த்தீங்கன்னா நம்ம செக்ஷன் 14 பார்த்தோம்ல, அதோடைய ஒரு கண்டினியூஷன் நம்ம வச்சுக்கலாமே. எப்போலாம் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் என்ஃபோர்ஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த செக்ஷன் 16. இப்போ செக்ஷன் 16 கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா சப்ஸ்டிட்யூட் பர்ஃபார்மன்ஸ். நான் முன்னாடியே செக்ஷன் 14 கிளாஸ் ஏல சொன்னேன்ல ஒரு சப்ஸ்டிட்யூட் பர்ஃபார்மன்ஸ், அதே கான்செப்ட் தான் இதுவும். கிளாஸ் பிக்கு நம்ம போயிடலாம். கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா plaintiff himself is at fault. இப்போ வந்து ஒரு கான்ட்ராக்ட் போடுறாங்க, ஒரு டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது, கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கேஸ்ல வந்து பிளெயின்டிஃபே வந்து அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இன்கேப்பபிள் ஆயிட்டாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அன்சவுண்ட் மைண்டா ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஒரு எசென்சியல் கண்டிஷனை வந்து அந்த பிளெயின்டிஃப் வந்து வயலேட் பண்ணிட்டார். இல்லைன்னா வந்து அவர் வந்து ஒரு ஃப்ராட் கமிட் பண்ணிட்டார். அந்த மாதிரி டைம்ல அவர் வந்து ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் கேட்க முடியுமான்னு கேட்டா கேட்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து ஒரு லேண்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டாரு. பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா 30 டேஸ்க்குள்ள நான் மீதி இருக்கிற அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ வந்து அவர் 30 டேஸ் ஆயிடுச்சு, அவர் வந்து அந்த பேலன்ஸ் மணி வந்து அவர் பே பண்ணவே இல்லை. இப்போ வந்து ஏ என்ன பண்றாருன்னா
அந்த அந்த செல்லர் இருக்கார்ல, செல்லர் மேல வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போடுறாரு. இந்த மாதிரி இவர் வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. ஆக்சுவலா வந்து அவன் வந்து காசு கொடுத்தாதான் வந்து செல்லர் வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி கொடுப்பான். அவன் வந்து காசே கொடுக்கல, அப்ப எப்படி கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்? சோ கொடுக்க முடியாதுல்ல. சோ இதுல பாத்தீங்கன்னா ஏ வந்து அந்த கான்ட்ராக்டே வந்து பிரீச் பண்ணிட்டாரு. சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்தா கோர்ட் வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்காது. அடுத்தது வந்து ரெடி அண்ட் வில்லிங்னஸ். பார்த்தோம்னா நிறைய அட்வொகேட்ஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சிருப்பாங்க. ரெடி பிளஸ் வில்லிங்னஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடினா என்ன, வில்லிங்னஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ரெடினா இப்போ ஒரு பர்சன் வந்து ஃபைனான்சியலி கேப்பபிளா இருந்தா ரெடின்னு சொல்லுவாங்க. வில்லிங்னஸ்னா வந்து அந்த பர்சனுக்கு வந்து இன்டென்ஷன் இருக்கணும். இன்டென்ஷன் டு பர்ஃபார்ம் இஸ் பார்ட், அவனுடைய பார்ட்டை வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கணும். இதுக்கு பேர் தான் வில்லிங்னஸ். ஸோ இதுல பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார் மேல இருக்குன்னா பிளெயின்டிஃப் மேலதான் இருக்கும். பிளெயின்டிஃப் தான் வந்து இந்த மாதிரி எனக்கு ரெடி அண்ட் வில்லிங்னஸ் இருக்கு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். எப்போல இருந்து எப்போ வரைக்கும் ப்ரூவ் பண்ணணும்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட் போட்ட டேட்ல இருந்து டில் த டேட் ஆஃப் டிகிரி அவன் வந்து ஆல்வேஸ் ரெடி அண்ட் வில்லிங் டு பர்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா அவன் ப்ரூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஏன்னு ஒரு பர்சன் இருக்காரு, அவர் வந்து ஒரு லேண்டை வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாருன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அவர்கிட்ட கையில காசு வச்சு சுத்திட்டு இருக்காரு, 50 லட்சம் ரூபாய் வச்சு சுத்திட்டு இருக்காரு. சோ அவர் வந்து ரெடி, இஸ் ஃபைனான்சியலி கேப்பபிள். அடுத்தது வந்து அந்த செல்லர் கிட்ட போய் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காரு. டெய்லி போன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இதை கரையம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. பட் ஆனா செல்லர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனா இந்த ஏங்கிற பர்சனுக்கு வந்து வில்லிங்னஸ் இருக்கு, அந்த இன்டென்ஷன் டு பர்ஃபார்மன்ஸ் பார்ட் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல ஏ வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டா அவர் சக்சீட் ஆவாருன்னு கேட்டா ஏ வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போடலாம், அவர் சக்சீட் ஆவாரு. ஏன்னா அவர் வந்து ரெடி அண்ட் வில்லிங்னஸ் ப்ரூவ் பண்ணிட்டார். இப்போ இதை வந்து ஒரு வேற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம்னா, இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பட் ஆனா ஏ வந்து என்ன பண்றாருன்னா, அவர் கையில காசு இல்ல, அந்த 50 lakhs அவர்கிட்ட இல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல 10 ரூபாய் தான் இருக்கு. அதே மாதிரி அவர் வந்து செல்லரையும் வந்து கான்டாக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 2 வருஷம் வந்து அவர் அப்படியே விட்டுட்டாரு. 2 வருஷம் கழிச்சு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் ஒன்னு போடுறாரு. இப்போ வந்து அவர் வந்து ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் போட்டா சக்சீட் ஆவாருன்னு கேட்டா அவர் வந்து சக்சீட் ஆக மாட்டாரு. ஏன்னா வந்து ரெடினஸும் இல்ல, கையில காசும் இல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல 10 ரூபாய் தான் இருக்குது. அதே மாதிரி வில்லிங்னஸும் இல்ல. அந்த அக்ரிமெண்ட், அந்த கான்ட்ராக்ட் போட்டு 2 வருஷம் கழிச்சுதான் சூட்டே போடுறாரு. அந்த 2 வருஷமா அவர் செல்லர் கிட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி கரையம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கவே இல்லை. ஸோ அந்த ரெடி அண்ட் வில்லிங்னஸ் அவர் ப்ரூவ் பண்ணல. அந்த மாதிரி டைம்ல அவர் சக்சீட் ஆக முடியுமான்னு கேட்டா சக்சீட் ஆக முடியாது. அடுத்தது வந்து செக்ஷன் 17 பாக்குறதுக்கு முன்னாடி செக்ஷன் 14A அதை நான் விட்டுட்டேன், அதையும் நான் அப்படியே இப்போ சொல்லிடுறேன். செக்ஷன் 14A என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட், அந்த ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் வந்து கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் தேவைப்படுதுன்னு கோர்ட் வந்து ஃபீல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டைம் வந்து கோர்ட் வந்து 1 or more எக்ஸ்பர்ட்டை வந்து கோர்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். எக்ஸ்பர்ட் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பெசிபிக் இஷ்யூ ரிலேட்டடா அவங்கள வந்து எக்ஸாமின் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன், அந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்க கோர்ட்ல வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து ஒரு சம்மன் அனுப்பிச்சு இந்த மாதிரி இதுக்கு வந்து எவிடன்ஸ் கொடு, அதே மாதிரி ரெலவென்ட் டாக்குமெண்ட் கொடு அப்படின்னு சம்மன் பண்ணலாம்னு கேட்டா சம்மன் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் வந்து ஒன்னு கோர்ட்டுக்கு வருது. அந்த சூட் எதை பத்தி, அந்த கான்ட்ராக்ட் எதை பத்தினா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஸோ அந்த பில்டிங் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு, ஒரு ஸ்பெசிபிகேஷன் பில்டிங்கா இருக்கா அப்படின்னு வந்து கோர்ட்டுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அந்த மாதிரி டைம்ல
ஜட்ஜுக்கு வந்து இதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு தெரியும்னா ஒரு சிவில் இன்ஜினியர், அவங்களுக்கு தானே இதெல்லாம் தெரியும். ஜட்ஜு வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் இல்ல. சோ கோர்ட் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு சிவில் இன்ஜினியர் எக்ஸ்பர்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த பில்டிங்கை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி எனக்கு வந்து ரிப்போர்ட் கொடு அப்படின்னு வந்து கோர்ட் வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பர்ட் வந்து இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக அந்த பில்டிங்க்கு போறாருல, இப்ப அந்த பில்டிங்க்கு போகும்போது அந்த பில்டிங் ஓனர் இருப்பாரு. அந்த ஓனர் வந்து அந்த எக்ஸ்பர்ட் கேட்கிற ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதே டைம்ல எல்லாத்துக்கும் முக்கியமானது அந்த இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்து அந்த ஓனர் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை வந்து உள்ள விடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்பர்ட் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ஒன்னு சப்மிட் பண்ணுவாங்க கோர்ட்ல. அந்த ரிப்போர்ட் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கேஸ் ரெக்கார்டா அந்த ரிப்போர்ட். ஃபர்தரா வந்து கோர்ட் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை வந்து எக்ஸாமின் பண்ணணும்னு நினைச்சா அவரை சம்மன் பண்ணி எக்ஸாமின் பண்ணலாம். இல்லைன்னா வந்து எய்தர் பார்ட்டி பிளெயின்டிஃபோ டிஃபெண்டன்ட்டோ அந்த எக்ஸ்பர்ட்டை வந்து நாங்க கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணா மூலியமா அவங்க வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை வந்து கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து போயிட்டு வர செலவு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ஆகும்ல, இந்த எக்ஸ்பர்ட் ஃபீஸ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து கோர்ட் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு டிசைட் பண்ணும். இதுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா பிளெயின்டிஃப் டிபெண்டன்ட் ரெண்டு பேருமே 50% அமௌண்ட் ஷேர் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஃபீஸ் ஒரு ப்ரப்போர்ஷன் பேசிஸ்ல வந்து ரேட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ரப்போர்ஷன் பேசிஸ்ல கொடுத்துடணும். சிபிசில செக்ஷன் 73 நினைக்கிறேன், if I'm not wrong. இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா வந்து எய்தர் ஒன் பார்ட்டி பிளெயின்டிஃபோ இல்லைன்னா டிஃபெண்டன்ட்டோ யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபுல் காஸ்ட்டை வந்து பேர் பண்ணிக்கணும். இது எப்போ முடிவு ஆகும்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ். அந்த கேஸோட சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சு ஆப்ஷன் 1 நம்ம சூஸ் பண்ணலாமா, ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணலாமான்னு வந்து கோர்ட் வந்து டிசைட் பண்ணும். இதுதான் வந்து செக்ஷன் 14. அடுத்தது வந்து செக்ஷன் 17 சார். இதுதான் கடைசி செக்ஷனு. 17ல என்ன சொல்றாங்கன்னா சார் சொல்லுங்க சார். சார் இது குவிட் பண்ணிக்கலாம், 1 ஹவருக்கு மேலே போயிடுச்சு. சரி ஓகே சார். ஸோ வாட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்துங்க, நான் கொடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே சார். ஸோ மிச்ச கிளாஸஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கூட போட்டுக்கலாம், பார்ட் 1 பார்ட் 2. ஏன்னா கண்டினியூஸாக ஸ்பெசிஃபிக் வந்து கொஞ்சம் குழப்பிடும், அதுக்காக. புரியுது சார், புரியுது. ஓகே. ஸோ ஒரு நிமிஷம், நான் ரெக்கார்டை கேன்சல் பண்ணிக்கிறேன்.